மக்களே இது வந்து ரேர் மக்களே. நீங்கள் பாருங்கள், சென்னை வந்தே பாரத் நம்ம கிராஸ் பண்ணது மேலே பிரிட்ஜ் மேலே, இதெல்லாம் வந்து ஒரு ரேரஸ்ட் மூமெண்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ரைட் நோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். இன்றைக்கி இங்கே இருந்தால் ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ப்ரீமியம் கிளாஸ் ட்ரெயின் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ் மக்களே, ட்ரெயின் நம்பர் 20641 நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் நம்ம கோயம்புத்தூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய வந்தே பாரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. சீரியஸ்லி செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஃபஸ்ட் வந்து இனாகரல் பண்ணும்போது வந்து அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ள வண்டிலாம் கிளீன்னஸ்லாம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து தொடர்ந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் சேர்ந்து சூப்பரான பயணத்துக்கு தயாராங்க மக்களே. இப்போ வாங்க மக்களே, அப்படியே பெங்களூர் கண்டோன்மெண்ட் வந்து நம்ம பயணத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது வந்தே பாரத் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு நினைக்கிறேன். 1B and 1C இந்த பிளாட்ஃபார்ம் தான் வந்து வந்தே பாரத் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதான் வந்து 1B. 1Cயில் வந்து வேற ஒரு லோக்கோ நின்று இருக்கு. ஸோ வந்து அதில் வந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சான்ஸ் கம்மி தான். ஸோ வாங்க மக்களே, அப்படியே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் வந்து லஞ்ச் வந்து உள்ள ப்ரொவைட் பண்ணுவாங்களா, எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை நம்பி சாப்பிடாம வேறு வந்துட்டேன். பார்க்கலாம், ஸ்நாக்ஸாக தருவாங்களா, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க, அப்படியே நம்ம வந்து 1B பிளாட்ஃபார்ம் போகலாம். 1B 1C ரெண்டும் ஒரே பிளாட்ஃபார்ம் தான், பக்கத்தில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளாட்ஃபார்மே செம்ம அமைதியாக இருக்குதுங்க. இப்போ தான் வண்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்துகிட்டு இருக்குது. பைப்பனஹள்ளி கேபின்லாம் தாண்டி வந்துகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளே வந்து அரைவ் ஆயிரும். ஸோ உள்ளே அரைவ் ஆனதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே ஏறக்க அலோவ் பண்ணுவாங்க. பிளாட்ஃபார்ம் 1B, இது வந்து பிளாட்ஃபார்ம் 1Cங்க. இந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை ஃபேன் பாருங்களேன், லைனாக வந்து ஃபேன் போட்டு வச்சுருக்காங்க மக்களே. நல்லா காற்று ஜிகு ஜிகு ஜிகுன்னு வீசுது. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றும் புரியல. பிளாட்ஃபார்ம் A-Bன்னு தான் சொன்ன மாதிரி ஞாபகம் அது கேட்குது, அப்படி தான் கேட்குது. பட் வந்துட்டு கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. ரொம்ப வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு லோவர் இல்லைங்க. இங்கே தாங்க வரப்போகுது. உங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் வந்து உள்ள ஒரு லோட் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ ஓகே, இங்கே தான் நிற்கிது. ஏன்னா வந்து நான் முன்னாடி டிஸ்பிளேல எதுவுமே போய் பார்க்கல. நான் சரி அப்படியே அந்த முன்னாடி வந்தே பாரத்னா இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் வரும்னு சொல்லிட்டு அப்படிங்க நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். வண்டி எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்துச்சு நினைக்கிறேன். அதான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க. அமைதியாக அப்படியே வண்டி வருதுங்க. நானும் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே அமைதியாக வண்டி வந்துட்டு உள்ளே வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கு. சத்தமே இல்லாமல் வந்து பிளாட்ஃபார்மில் என்ட்ரி கொடுத்துட்டாப்புல. நம்ம கோச் வந்து பின்னாடி இருக்குங்க. எக்ஸிக்யூட்டிவ் கோச் வந்து இங்கே இருக்குது. உள்ளே வந்து க்ளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி போயிட்டு ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு வந்துடலாம். வெயில் பயங்கரமாக அடிக்கிறது தான். சரி அங்கேயே உட்காந்துருந்தேன், ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன். சரி ஓகே, முன்னாடி போய் பார்த்துருவோம். ஒரு நல்ல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கும் போல் வெட்டிட்டாங்க மக்களே. மனசுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இந்த கோச் வந்து C1 கோச்சுங்க. இதான் வந்து ஃபஸ்ட்டு கோச்சாக இருக்குது. அதாவது இன்ஜின் கார்லேயே இருக்குது. நம்மளது வந்து 3வது கோச்சாக இருக்குது. C1 C2 அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது. ஸோ வந்துட்டு இதான் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து க்ளீன்லாம் பண்ணி வெளியில் வந்து ஃபுல்லாக அந்த குப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து முன்னாடி வந்து இன்ஜின் காட்டுறக்க கோச்சுங்க. ஸோ வந்து C1 கோச்சு. இதில் வந்து உள்ளே ஏறுறோம். உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க மக்களே. க்ளீன் பண்ணி உள்ள பேசஞ்சர்ஸே வந்து ஏறிட்டாங்க. என்னடா அது பிளாட்ஃபார்மில் அங்கங்கே ஆட்கள் இருந்தாங்களே, யாரையுமே காணுன்னு பார்த்தா எல்லாருமே உள்ளே ஏறிட்டாங்க. நான் மட்டும் தான் வந்து வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். க்ளீன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் க்ளீன் பண்ணிட்டாங்க. வந்த உடனே எங்களுக்கு பாருங்க எல்லாத்தையும் வெளியே வந்து பேக் பண்ணி ஃபுல்லாக வந்து வச்சுட்டாங்க. உள்ள கோச்சுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க மக்களே. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சா இந்த வண்டி அப்படின்னு சொன்னால் சத்தியமாக நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல. சூப்பருங்க. சீரியஸ்லி வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஒரு ஹைஜீனாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் கோச்சுக்குள்ளே ஏறுவாங்க. ஸோ வந்து உள்ளே வந்து அதே மாதிரி அந்த ரெட் கலரில் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குற, கலர்ஃபுல்லாக அப்படியே உள்ளே போவாங்க நம்ம சீட்டுக்கு. சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ சீட் வந்து கிடைக்கலங்க. ஸோ வந்து நமக்கு இந்த சீட் தான் கிடச்சிருக்கு. பட் வந்து விண்டோ சீட்டுக்கான பேசஞ்சர் வந்து ஓசூர் வந்து ஏறுவார். ஓசூர்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் கோயம்புத்தூர் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். பட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் சீரியஸ்லி வேறு லெவலுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த லெக் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ நம்ம வந்து கால் நீட்டி உட்காந்தாலும் அதாவது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃபுட் ரெஸ்ட் கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் வந்து பவுச்சு உங்களுக்கு ட்ரே வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா இதோ இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் வந்து வெளியில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ட்ரே கொடுத்துருப்பாங்க. புஷ் பேக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி சீட்டு வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். விண்டோவை பார்த்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம போகிற இந்த ரூட்டில் வந்து உங்களுக்கு அது வந்து ஒன்றா கோ பேசஞ்சர் வந்து அதுக்கு அலோவ் பண்ணணும். அவங்களும் வந்து ஓகே ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். நம்மளோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு ரொட்டேட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் வரீங்கன்னா அப்படி எப்படி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி லைனாக உட்காந்து பேசிகிட்டே ஜாலியாக போகலாம். எப்பா கோச்சுக்குள்ளே அமைதினாலும் அமைதி, அப்படி ஒரு அமைதிங்க. பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது கோச்சு. நான் என்ன பேசினாலும் வந்து வெளியில் அப்படியே கேட்கும். உள்ளே உட்காந்து நான் பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபுட் ரிவ்யூ மட்டும் தான் உள்ளே உட்காந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ என்ன பண்ணாலும் நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு அப்படியே போய் நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு வந்தாங்க. அது வெஸ்டர்ன் டைல், இது வந்து இந்தியன் ஸ்டைலு. ஸோ ஏதோ ஒரு ஸ்டைலில் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்தே பாரத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமில் இருக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமான ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. தண்ணியும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வருது. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹேண்ட் ட்ரையர் இருக்குங்க. அண்ட் இங்கே வந்து சோப் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இங்கே வந்து லாவெண்டர் ஃப்ளேவரில் ஒரு பாத்ரூம் பெர்ஃப்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சுருக்காங்க. கீழே வந்து நமக்கு இந்தியன் டைப் ஆஃப் டாய்லெட் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பக்காவாக இருக்குங்க.
சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி செம்ம நீட்டாக இருக்குது. நான் சொன்னாப்பில் கோச் அவ்வளோ அமைதியாக இருக்குது, ட்ரெயினே அமைதியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க வண்டி எடுக்கிறதுக்கு. மணி வந்துட்டு 2:10 ஆச்சு. 2:20க்கு ஷார்ப்பாக வந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து நம்ம வண்டி வந்து கிளம்பிடும். ஸோ வந்து முன்னாடி வந்து எல்லாருமே க்ரூ எல்லாருமே ஏறிட்டாங்க. உள்ளே வந்து ஏற்ற வேண்டிய நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் தென் வந்து வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து உள்ள வந்து ஏற்றிட்டாங்க. கரெக்டாக வந்து 2:20க்கு நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து வெளியில் வந்தாச்சுங்க. ஸோ வந்து வாட்டர் பாட்டிலாம் வந்துட்டு ஒவ்வொரு சீட்லேயும் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து வண்டி வந்து அப்படியே மெதுவாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு அடுத்த ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோசூர் தாங்க நமக்கு வந்து அடுத்த ஹால்ட்டு. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். கர்நாடகாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஹால்ட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் மட்டும்தான். எதுக்கும் அப்படியே வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஆகுது, எதுக்குன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க நமக்கு வந்துட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு. அப்புறம் வேப் 7 போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இங்கே வந்து பெட்டியில் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. அண்ட் தென் அங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து டீ கிட் கொடுக்குறதுக்கு வந்து அங்கேயும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்து சீட்டில் போய் உட்காரலாம். ஏன்னா வந்து சீட்டில் வந்து அங்கே டீ கிட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்னன்னா கிடைக்காது, அங்கே போய் உட்கார்ந்தோம்னா தான் நமக்கு கிடைக்கும். நான் போய் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி காட்டுறேன். தேங்க்யூ. உள்ளே ஏறணும்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். வண்டி வந்து சடன் பிரேக் போட்டு நிறுத்துனாங்க, என்னன்னு தெரில. எல்லோரும் வந்து இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது அனிமல் ஏதாவது ஹிட்டிங்கா இல்லை என்னன்னு தெரில. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கேயும் நின்றுட்டுருக்காங்க. ஓகே, என்னாச்சு தெரிலையே. வெயில் வந்து நம்ம சைடு தாங்க அடிக்குது. அதனால் வந்து இந்த நமக்கு வந்து சன்ஷேட் மாதிரி இருக்கும் தெரியுமா, இதை வந்து ஃபுல்லாக இழுத்து போட்டாச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து இங்கே வந்து வெயில் வர மாட்டேங்குது. எல்லாம் கரெக்டாக மூஞ்சிக்கே பளிச்சுன்னு அடிக்குது. அம்மா சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து பைப்பனாலிலேருந்து இந்த கேபின்லேருந்து தாண்டி இந்த சைடு எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து 20-25 நிமிஷம் வந்துட்டாங்க. மெதுவாக வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்குது. தெரியும் முன்னாடி வந்து கேர்வே வந்து நமக்கு நல்லா தெரியுது. அந்தளவுக்கு ஒரு டீப் கேர்வ் எடுத்துருக்கோம் ரைட் சைடு. நம்ம இப்போ தாங்க வண்டி வந்து 80 தாண்டுது. இவ்வளோ நேரம் வந்து வண்டி 30 கூட தாண்டல, அவ்வளோ மெதுவாக வந்தாங்க. இப்போ தான் அப்படியே வந்து 90 கிட்ட வந்திருக்கும். இந்த ரூட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு 110 தாங்க ஸ்பீட் லிமிட். 130லாம் போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஓசூர் தாண்டிட்டாங்க. தருமபுரி ரூட்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து காட் செக்ஷன் தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க நல்லாவே உங்களுக்கு. அது இல்லாமல் சிங்கிள் லைன் வேறு, கிராசிங்ஸ் வரும் ஏதாச்சும். ஸோ வந்து எப்படியும் வந்து உங்களுக்கு சேலம் போனதுக்கப்புறம் தான் சேலம் டு கோயம்புத்தூர் நீங்கள் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த 110 நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சார்ஜிங் போட்டு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. 2 சீட்டுக்கு நடுவில் வந்துட்டு ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் யூஎஸ்பி டைப்பில் கொடுத்துருக்காங்க. அமைதியோ அமைதி மக்களே, போச்சு அவ்வளோ அமைதி. அதோட பின் ட்ராப் சைலண்ட். இப்போ நான் அந்த ஃபோன் ஆட்டினா கூட அந்த ஃபோன் சத்தங்க இவங்க கீழே இருக்கிற ஃபுட்ரெஸ்ட் இருக்குல்ல, இது ஒன்று தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கிற மொத்த கோச்லேயும் வந்து கட்ட கட்ட கட்டன்னு ஒரு சின்ன சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் வந்து எல்லாத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அந்த ஒரு சவுண்டு. இப்போ வந்து கரண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 75 km/h வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஹால்ட்டாக தான் நமக்கு ஹோசூர் வந்து இது ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குதுங்க நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து. ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு மகளே. ஸோ வந்து உள்ள அரைவாக போகிறோம். நானும் டீ கிட்டு கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஓசூர் பக்கம் தானே. ஸோ வந்து ஓசூரில் ஏறவங்களுக்கும் சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நேற்று நல்ல வேலை ஒரு கேக் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது. அதை அப்படியே லைட்டாக ஒன்று சாப்பிட்டேன். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, do not lean against automatic door, please stand away. அதாவது இந்த டோர் மேலே வந்து நம்ம வந்து சாயக்கூடாது மக்களே. ஸோ வந்து சாஞ்சோம்னா வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோனு. ஸோ எது நிற்கிறனாலும் இது இங்கேயே நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கோங்க. கீழே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஹைவே மாதிரி ஒரு ரோடு போகுது. சூப்பராக இருக்குல்ல. ஓசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டாங்க. பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு வந்து இந்த சைடு வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சைடு தாங்க பிளாட்ஃபார்ம் வருது. கூட்டத்தை பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஓசூரில் ஏறுறாங்க அப்படின்னு. ஓசூரில் வந்து கூட்டத்தை பார்த்துக்கோங்க. நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் கொஞ்சம் பேர் ஏறாங்க மக்களே. ஒரு 5-6 பேர் வந்து போட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தே பாரத் உங்களுக்கே தெரியும், டக்குன்னு வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் எந்த ஸ்டேஷன்லையுமே வந்து நம்ம வந்து கீழே இறங்குறது வந்துட்டு சேஃப்டி கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு 2 நிமிஷம் ஹால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இறங்குனீங்கன்னா அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடிலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து. அவ்வளோதாங்க, கரெக்டாக வந்து 2 நிமிஷம் ஆச்சு, உடனே டோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீயாவது அந்த டீ கிட்ட கொஞ்சம் கண்ணில் காட்டுங்கப்பா, ரொம்ப பசிக்குது, முடியல. நான் வேறு லஞ்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு நான் வந்து லஞ்சு சாப்பிடாம வந்துட்டுனா அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போதே வந்து நல்ல பிக்கப் மக்களே, செம ஸ்பீடில் வெளியே வராங்க அப்படியே ஃபுல்லாக. இதோ வெளியே வரும்போதே உங்களுக்கு வந்துட்டு 75 கிட்ட 80, 81 செம ஸ்பீடுங்க. உடனே சில பேர் கேட்பீங்க 80-90 உனக்கு வந்து செம ஸ்பீடா அப்படின்ட்டு. நம்மளுடைய ட்ராக் இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கு வந்து இந்த ஒரு ஸ்பீடே வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் நினைக்கிற மக்களே. பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக போகிறதே 110 போகிறதே வந்து பெரிய விஷயம் தான். அதுவும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிட்டிஸ், மும்பை, அகமதாபாத் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு படிப்படியாக அப்படியே நம்ம மேலே வந்துகிட்டு இருக்கோம் நம்ம ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் ஒரு ஸ்பீடாக
ஸ்பீடா, 130 ஒரு ஸ்பீடா, இது ஒரு ஸ்பீடா, அது ஒரு ஸ்பீடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க. ஸோ படிப்படியாக தாங்க வளர முடியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வந்தே பாரத்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டிருக்க மாட்டோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு, அவ்வளோ நீட்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் முக்கியமாக அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க. இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அப்படியே படிப்படியாக நம்ம வளர்ந்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு இதுவா என்ன செஞ்சாலும் அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து டயட் மிக்சர், தென் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கேக் மாதிரி, தென் அதுக்கப்புறம் வந்து கடலைபருப்பி கொடுத்துருக்காங்க, பீனட் பார், ரியலில் உள்ள ஒரு ஜூஸ் மாதிரிங்க. இது என்ன ஜூஸ்? பொமோகிரானேட் ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷிங் வைப்ஸ், சானிடைசிங் வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இங்கே கொடுத்துருக்க இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா நல்ல செம வெயிட்டுங்க. நல்ல வெயிட்டோட உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எலைட் லுக்கில் இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு உடன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நீட்டாக இருக்குதுங்க. இப்போதாங்க நம்ம வந்து ராயக்கோட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ளே வந்து நமக்கு வந்து டீ கிட்லாம் கொடுத்தாங்களே, எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு. முக்கியமாக நான் அன்எக்ஸ்பெக்டட் அந்த நல்ல ஒரு மசால் போண்டா நல்லா சூடாக கொடுத்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க. நமக்கு வந்து அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பார்த்தீங்கன்னா அந்த டீ கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே குடிச்சு முடிச்சாச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு வந்து தர்மபுரிக்கு. இந்த செக்ஷன் வந்து நீங்கள் வந்து நம்ம வந்தே பாரத்தில் போனால் தான் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ண முடியாது. உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதாவது காற்று, அந்த ஒரு சில் காற்றுலாம் நமக்கு வீசாது. இதே நார்மல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நீங்கள் போங்க வச்சுக்கோங்களேன், இந்த ரூட்டு பகல் டைமில் சொர்க்கமாக இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரூட்டுங்க தர்மபுரியிலேருந்து. அந்த சேலம் செக்ஷன்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ ராயக்கோட்டைக்கு வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. பட் வந்து வந்தே பாரத்தில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு C2 கோச்சுங்க. இந்த கோச்சில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக கோச் ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் இருக்குது. இங்கே பார்க்கலாம் யாருமே வந்து இல்லை. போர்டிங்கும் வந்து பெருசாக இல்லைங்க. எனக்கு ஒரு வீக் டே, அதனால் வந்து வண்டி வந்து கொஞ்சம் வந்து எம்டியாக தான் போகுது. பட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து நான் பார்க்கும்போது வந்து கரண்ட் அவைலபிள் வந்து ஒரு 10 டிக்கெட் இருந்துச்சு. பட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபுல் சீட்டுமே வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. இந்த C2 மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வந்து காலியாகுது. மற்ற கோச் எல்லாமே ஃபுல்லு தாங்க. நம்ம சாப்பிட்ட மாதிரிலாம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே அது எல்லாமே ப்ராப்பராக வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இதோ இங்கே வந்து டஸ்ட்பினில் வந்து போட்டாங்க. டின்னர் வந்து எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். டின்னர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈரோடு கிட்ட போய் தான் டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சாப்பிட்டதே வந்து கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த முக்கியமாக எனக்கு அந்த பிளேட்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு செம வெயிட் கிடையாது. நல்லா உங்களுக்கு அந்த உட்டன் டைப்பில் இருந்துச்சு. பார்க்கவே வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எலைட் ஃபீல் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆனால் ஒன்றுங்க, வந்தே பாரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் நல்லா ஃபுல் சார்ஜில் நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்கள் பாட்டு கேட்டு ஏதாச்சும் நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். டைம் போகும். ஏன்னா செம போர் அடிக்குங்க. எவ்வளோ நேரம் அப்படியே உள்ள அமைதியாக உட்காந்துட்டு ஏன்னா ஃபோனில் சார்ஜும் இல்லை சுத்தமாக. சார்ஜ் போட்டு பேசாமல் கண்ணை மூடி உட்காந்துட்டு வந்தேன். உங்களுக்கு அப்படியே தருமபுரி நம்ம வந்து வந்துட்டோங்க. பக்கத்தில் ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஃபுல் அரைவாக போகிறோம். தருமபுரி பிளாட்ஃபார்ம் இங்கே வருது. இங்கே தான் வந்து நினைக்கிறாங்க. அப்படியே மெயின் லைன் என்ட்ரி மாதிரி தான் இருக்குது. உள்ள அப்படியே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் 7 நின்றுட்டு இருக்குது. கூட்ஸ் வண்டி அப்படியே வச்சுக்கிட்டு. ஓகே, தர்மபுரி ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தர்மபுரி இந்த செக்ஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ வந்து கீழே ஜஸ்ட் ஒரே இறங்கிட்டு டக்குன்னு ஏறிடுவோம். இங்கே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கான ஸ்நாக்ஸ் அதாவது டீ கிட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு காலையில் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொடுக்குறது. தர்மபுரியில் வந்துட்டு பெரிய அளவு கூட்டம் வந்து இல்லை மக்களே. ஸோ வந்து கொஞ்சம் பேர் தான் போட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டக்குன்னு இங்கே ஏரியாச்சு. உங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா உங்களுக்கு மேலே ஷெட்லாம் எதுவுமே பெருசாக போடல இந்த பிளாட்ஃபார்மில். மொத்தம் வந்து நம்ம இந்த ரூட்டில் இந்த தர்மபுரி ரூட்டில் நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம்னா 375 கிலோமீட்டர் கவர் பண்ணுறாங்க. இது கவர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய நேரம் வந்து 6 மணி நேரம் 20 நிமிஷம். அவ்வளோதான். டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோர். நல்ல வேலை டக்குன்னு உள்ளே ஏறி உட்காந்து. சரி, ஓகே. 6 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல டிபார்ச்சர் மக்களே. ஸ்பீடாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து மெயின் லைனில் அப்படியே வந்து வெளியில் வராங்க. அதனால் எப்படியும் ஸ்பீடு வந்து வெளியில் போகிறக்குள்ளே ஒரு 60 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடு வந்து போகிறாங்க அப்படின்னு. இந்த நேரத்தில் தாங்க ஆணையாக இப்போ 38, 39, ஓகே 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்திருக்காங்க. அப்படியே அதிகமாக பாருங்களேன். 60, 65, 70 வந்துருச்சா? எஸ், 68, 70. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போவாங்க. ஏன்னா தொப்பூர் காட் செக்ஷன்லாம் உங்களுக்கு இதுக்கப்புறம் தானே வரும். ஸோ வந்து வண்டி வந்து எப்படியும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவாங்க. ஸோ வந்து நம்ம போய் மறுபடியும் சீட்டில் போய் உட்காரலாம். நெக்ஸ்ட் கால் நமக்கு வந்து சேலம் தாங்க. இன்னொரு வண்டி இருக்குது உங்களுக்கு வந்து இதே உங்களுக்கு கோயம்புத்தூரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வந்தே பாரத் இருக்குது பெங்களூர்லேருந்து. என்ன வந்தே பாரத் உங்களுக்கு தெரியும்? எஸ், எர்ணாகுளம் வந்தே பாரத். பட் அது இந்த ரூட்டு கிடையாதுங்க. அது வந்து கிருஷ்ணராஜபுரம்லேருந்து உங்களுக்கு அப்படியே ஜோலார்பேட் கேபின்லேருந்து அப்படியே சேலம் போயிடும். இது வந்து இந்த வழியாக வந்து சேலம் போகுது. ஆனால் ரூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட்டு தாங்க சூப்பராக இருக்கும். ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஃப்ளோர் க்ளீனிங்காக வச்சுருக்காங்க. அதாவது உள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கீழே வந்து ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா கோச்சிலுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா.
பக்காவாக இருக்குங்க வந்தே பாரத். நான் வந்து எதையுமே வந்து ஓவர் ஹைப்லாம் பண்ணல மக்களே. நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னடா ஓவராக பில்டப் போக்குறான், சுத்தமாக இருக்குன்றான், அப்படி இருக்குன்றான், அப்படி இருக்குன்னு இருக்கிறத சொல்கிறேன் மக்களே. நீங்களே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு. ஒரு குப்பையை நீங்கள் வந்துட்டு கீழே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணுவாங்க. வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டுங்க. இங்கேயும் வந்து சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு சோப் டிஸ்பென்சர், உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன், அந்த கேர் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் சைட் டாய்லெட் இதுவுமே வந்து நீட்டாக இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம அப்படி என்ன பண்ணோம்னா போய் உள்ள போய் உட்காப்பாங்க. வண்டி வந்து ஒரு 28 நிமிஷம் வந்து நம்ம டிலேவாக போயிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சேலம் அரைவல் டைமிங் வந்துட்டு 5:52 அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இன்னொரு 56 கிலோமீட்டர் இருக்குங்க சேலம் போகிறதுக்கு. சேலத்தில் உங்களுக்கு வந்து டீபோர்டிங் க்ரௌட் வந்து கொஞ்சம் இருக்குங்க. போர்டிங் வந்து பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்துட்டு சூப் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ராலியில் வச்சு தள்ளி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ திங்க் டொமேட்டோ சூப் வந்து அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பில் நீங்கள் அந்த சூப் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒன்றை வந்து உடச்சி நீங்கள் இந்த சூப்பில் போட்டு இன்னொன்று வந்து நீங்கள் ஏதோ இதை எடுத்து இந்த பட்டரில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. மோஸ்ட்லி எல்லா வந்தே பாரத்லேயும் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ராஜ்தானியில் ஃபஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணும்போதும் இதே இது நமக்கு கொடுத்தாங்க. இது மேக்னசைட் ஜங்ஷன் கிட்டே வந்தாச்சுங்க. கேபின் தாண்டி இந்த மேக்னசைட் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் வந்து எப்படி போகணும்னா, நம்ம வந்து அங்கேருந்து மேலே ஒரு ட்ராக் வரும். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு ஜோலார்பேட் லைன்லேருந்து இந்த சைடு வரது சேலம் வரக்கூடிய லைன். அதே வந்து இன்னொரு லைன் இங்கிருந்து போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் சைடு இந்த சைடு உள்ள அப்படியே போகிற லைன். இன்னொரு லைன் அங்கிருந்து வரும். அது என்ன லைன்னா ஏதோ அங்கிருந்து போகிறது. அது பார்த்தீங்களா, அது என்ன லைன்னா உங்களுக்கு சேலம் வந்து அப்படியே இந்த சைடு வர டவுன் ட்ராக்ங்க அது. ஸோ இப்போ நம்ம வந்து பாலத்துக்கு மேலே வந்து அங்கிருந்து வர லைன் வரும். நம்ம வந்து கீழே போவோம். 2 லைன் வந்து கிராஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம். இருங்க நான் காட்டுறேன். இந்த டைமில் தான் ட்ரெயின் வந்து நல்லாயிருக்கும். எங்கே அந்த பாலம். எஸ் மக்களே, இது வந்து ரேர் மக்களே. நீங்கள் பாருங்கள், சென்னை வந்தே பாரத் நம்ம கிராஸ் பண்ணது மேலே பிரிட்ஜு மேலே. சத்தியமாக இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு ரேரஸ்ட் மூமெண்ட்டு. நான் வந்து அங்கே நம்மளை அந்த சிக்னலில் போட்டிருப்பாங்க, நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம்னு நினச்சேன். பட் இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். சென்னை கோயம்புத்தூர் வந்தே பார்த்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் வந்து அரைவல் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அந்த வண்டியை முன்னாடி விட்டுட்டு நம்ம வந்து அந்த வண்டி பின்னாடியே போவோம். ஸோ என்ன நடக்கும், சேலமில் அந்த வண்டி வந்து நின்று கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா நம்ம உதய்ங்க. ஸோ வந்து உதய் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு உள்ளே வரதுக்காக அங்கே இங்கே கேபினில் இப்போ நிறுத்தி போட்டுருவாங்க. தெரியுதுங்களா, நல்லா வேப் 7 பளிச்சுன்னு இருக்குது. ஓ யார் போகிறா? எஸ், கோவை அதிவிரை வண்டி மக்களே. அது ஸ்டேட்டஸை நம்ம கொஞ்சம் வந்து ராங்காக காட்டிருக்கு. இப்போ தான் சேலம் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு வண்டி. மெயின் லைன் டிபார்ச்சர் பார்த்தீங்களா, நல்லா ஸ்பீடாக இருக்குது. 10 நிமிஷம் வந்து நம்ம வந்து டிலேங்க. ஸோ வந்து சேலம் ஜங்ஷன் வந்து அரைவ் ஆகிறோம். பிளாட்ஃபார்ம் வந்து அந்த சைடுங்க. 4th பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம வந்து அரைவ் ஆகிட்டு இருக்கோம் வழக்கம் போல். ஸோ மெயின் லைன் தான். உங்களுக்கு வந்துட்டு இந்த வண்டி நம்ம வந்தே பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் கோயம்புத்தூர் வந்தே பார்த்து. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து ரன் ஆகும்னா, உங்களுக்கு வியாழக்கிழமை தவிர மீதி எல்லா நாளுமே இந்த வண்டி வந்து ரன் ஆகும் மக்களே. உங்களுக்கு வந்து நம்ம அங்கே 2:20 நம்ம எடுத்தாங்கல்ல, கோயம்புத்தூர் வந்து ஒரு 8:40 வந்து நைட் வந்து போய் சேரணும். அதாவது சென்னை கோயம்புத்தூர் வந்தே பார்த்து பின்னாடி இந்த வண்டி போகுங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து பிரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கே நடக்கும்னா, இந்த வண்டிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்கும். செகண்டரி கிளீனிங் வந்து உங்களுக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் நடக்குங்க. சேலமில் டீபோர்ட் க்ரௌட் வந்து ஓரளவு இருப்பாங்க மக்களே, பார்க்கலாம். அங்கங்கே கோச்லேருந்து கொஞ்சம் பேர் வந்து அப்படி டீபோர்ட் பண்ணுவாங்க. இன்னர் வந்துட்டு சேலமில் லோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அங்கே வந்து கொண்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து நமக்கு வந்து 3 நிமிஷம் வந்து ஹால் இருக்குங்க சேலமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அங்கங்கே வந்து டீபோர்டிங் வந்து கொஞ்சம் இருக்காங்க. பட் நம்ம கோச்சில் யாருமே வந்து பெருசாக இறங்குற மாதிரி தெரில. இந்த C2 கோச்சில் யாருமே இல்லை, மொத்தமே ஒரு 3 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, சேலம்லேருந்து கிளம்ப போகிறோம். டோர் க்ளோஸ்டு. இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் வந்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணாலும் நம்ம மூஞ்சி தான் அந்த கண்ணாடியில் தெரியும். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே என்ன லைட் இருக்கோ அதான் வந்து இந்த கண்ணாடியில் வந்துட்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க. சேலமில் மெயின் லைன் டிபார்ச்சர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு சேலமில் வந்துட்டு க்ரூ சேஞ்ச் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அது தெரில. ஆனால் வண்டி 2 நிமிஷம் தான் நின்றுச்சு. அதுக்குள்ளே எப்படி ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. ஏஎல்பியும் எல்பியும் கரெக்டாக வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த லோக்கோ நமக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இன்ஜின் அதுக்கிட்ட. ஸோ அதனால் சொல்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரில. யாருக்கா தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஈரோடு ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடில் வந்து ஒரு டீபோர்டிங் இருந்துச்சு. ஸோ ஈரோடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டின்னர் கொடுக்குறதுக்கு வந்து ஏற்பாடு பலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈரோட்லேருந்து வண்டி கிளம்பின உடனே வந்து நமக்கு வந்து டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மக்களே. வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது ஃபுட் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து வெஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். எப்பவுமே அது நான்வெஜ் கொடுத்தோமா. ஸோ அந்த வாட்டி வெஜ் கொடுக்கலாம்னு சொல்லி வெஜ் கொடுத்தேன். இப்போ வந்து ரைஸ் கொடுத்துருக்காங்க, தென் தால், சப்பாத்தி, இது வந்து சோயால் ஏதோ வந்து குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். திருப்பூர் வரக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுவோம். எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து திருப்பூரே தாண்டிட்டோம். நான் வந்து உட்காந்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டு இருந்திருக்கேன். அப்படியே சாப்பிட்டுட்டு திருப்பூர் வந்தே தெரிலங்க. அப்புறமா தான் திருப்பூரில் எல்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரி ஓகே என்னடா கூட்டத்தை காரணம் பார்த்தா திருப்பூரே தாண்டி நம்ம வந்து இருகூர் கிட்ட வந்தாச்சு மக்களே. வண்டியுடைய டிமாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வீக்கெண்டில் நான் சொன்னாப்புல வண்டி கண்டிப்பாக வந்து ஜாம் பேக்டாக போகுங்க. ஆனால் வீக் டேஸ் அப்படிங்கிறனால தான் வந்து கொஞ்சம் வந்துட்டு வேக்கண்டாக இருக்குது. அதுவும் வந்து இந்த ஒரு கோச் தான் வேக்கண்டாக இருக்குது, இந்த C2. மற்ற எல்லா கோச்சுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சென்னை வந்தே பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 காராக கொடுக்கணுங்க. அது ரொம்ப 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 டிமாண்டிங்காக போகக்கூடிய வந்தே பார்த்து. அதுக்கு ஏன் இன்னும் 8 கோச்சே வச்சு ஓட்டுறாங்கன்னு தெரியல. இந்த வண்டிக்கு கூட ஓகே 8 கோச், பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 16 கோச் மாற்றி ஆகணும். கோயம்புத்தூருடைய பிளாட்ஃபார்ம் 6ல் வந்து நம்ம வந்து அரைவ் ஆயிருக்கோங்க. வண்டி வந்து ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாக 8:30க்கு வந்து அப்பா என்ன மின்னல் பாருங்க, சரியான மின்னல் கண்ணை பிடிக்கணும் போல். 8:30க்கு வந்து வண்டி வந்து அரைவ் ஆயிருக்குங்க.